கிறிஸ்தேசுவில் எனக்கு அன்பான உடன் விசுவாசிகளே, நான் ஏற்கனவே 2 முறை இங்கே வந்திருக்கிறேன். மீண்டுமாய் உங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருக்க கர்த்தர் அருள் புரிந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நான் நன்றிகளையும் துதி தோத்திரங்களையும் அர்ப்பணிக்கின்றேன். அது மாத்திரமல்ல, அன்பு தம்பி லிண்டன் மார்ட்டின் அவர்கள் அழகாய் சொன்னார். தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையிலே 33 ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற இந்த நாட்களிலே கடந்த 3 ஆண்டுகளாக நிறைய இடத்துல நிறைய ஆலயத்துக்கு சென்று செய்திகளை கொடுக்க, ஆராதனை நடத்த கர்த்தர் என்னை வல்லமையை பயன்படுத்தி வருகிறார். அதிலும் சிறப்பாய் நவம்பர் மாதத்திலிருந்து நான் செங்கல்பட்டு டிஎல்சி குருசேகரத்தில் போதகராக இருந்து கொண்டு இருக்கிறேன். அது அந்த சண்டே பாஸ்டர்னுவாங்கள்ல, இந்த மாதிரி அங்கே இருக்கிற அம்மா சண்டே பாஸ்டர் அம்மா அவங்களுக்கு பிரசவ விடுப்பு இருப்பதினாலே அவர்களுக்கு பதிலாக நான் ஆலய ஆராதனை நடத்துவதற்கு பேராயர் அவர்கள் மூலமாக எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். அதனால் கேரல் ரவுண்ட்ஸு முந்தா நாள் நேற்று இன்றைக்கும் போகிறோம். இன்றைக்கி ஆப்பூர் பகுதியில் தான் இன்றைக்கி ரவுண்ட்ஸு. அதுக்கும் நான் போயிட்டுருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு நல்ல சுகத்தை கொடுக்க வேண்டும். இதுக்கு பத்தாவதுக்கு இன்னொரு அடிஷ்னலாக ஒரு காரியம், என்னுடைய மகன் அடுத்த மாதம் என்னுடைய மகனுடைய திருமணம், அதையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். இங்கும் அங்குமாய் எல்லாவற்றையும் செய்வதற்கு கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். இதுவரை நான் கூட நினச்சி பார்த்தேன், தம்பி அவர்கள் சற்று முன்னர் ஜெபித்த போது ஒரு சில குறிப்புகளை சொன்னார்கள். தடை, தாமதம், பல்வேறுபட்ட காரியங்களின் போது நாம் எதிர்பார்த்தவை நிறைவேறாமல் போன ஒரு ஏமாற்றம், இதெல்லாம் ஏன் வந்துச்சு அப்படின்னு பல நேரங்களில் நாம் நினச்சது உண்டு. அதே குறித்து அன்பு தம்பி அழகாய் ஜெபித்தார். அப்போ என் மனசில் ஒரு பாடல் ஒன்று தோன்றியது. நீங்கள் நிச்சயமாக கேட்டிருக்க மாட்டீங்க நான் நம்புகிறேன். பாடலை முழுவதுமாய் கேளுங்கள், உற்று கேளுங்கள். அந்த வார்த்தைகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பாடி முடிச்சதுக்கப்புறம் யார் அந்த பாட்டை எழுதி இசையமைத்தார் என்பதையும் நான் அப்புறமா சொல்கிறேன். ஒன்றுமே புரியவில்லை, வறண்ட வாழ்க்கைதானோ, கஷ்டம் மேல் கஷ்டங்கள், பாரம் மேல் பாரங்கள் தாங்க முடியவில்லையே. கஷ்டம் மேல் கஷ்டங்கள், பாரம் மேல் பாரங்கள் தாங்க முடியவில்லையே. ஒன்றுமே புரியவில்லை, வறண்ட வாழ்க்கைதானோ, கஷ்டம் மேல் கஷ்டங்கள், பாரம் மேல் பாரங்கள் தாங்க முடியவில்லை. சில நேரம் மகிழ்ச்சி, பல நேரம் தளர்ச்சி, காரணம் புரியவில்லை. திடமாக உம்மை நான் பின்பற்றி செல்ல முடியவில்லை. சில நேரம் மகிழ்ச்சி, பல நேரம் தளர்ச்சி, காரணம் புரியவில்லை.
இடமாக உம்மை நான் பின்பற்றி செல்ல முடியவில்லை. காலங்கள் கரைகின்றன, நாட்களோ நகர்கின்றன. எனக்கு பதில் சொல்ல வேண்டுகின்றேன், என்னையும் வழி நடத்த வேண்டுகின்றேன். ஒன்றுமே புரியவில்லை, வறண்ட வாழ்க்கைதானோ, கஷ்டம் மேல் கஷ்டங்கள், பாரம் மேல் பாரங்கள் தாங்க முடியவில்லை. கடைசியாக விண்ணப்பம் ஒன்றை வைக்கிறேன் கேளும் ஐயா, கடைசி மட்டும் பின்பற்றி செல்ல கிருபை தாரும் ஐயா. கடைசியாக விண்ணப்பம் ஒன்றை வைக்கிறேன் கேளும் ஐயா, கடைசி மட்டும் பின்பற்றி செல்ல கிருபை தாரும் ஐயா. காலங்கள் கரைகின்றன, நாட்களோ நகர்கின்றன. எனக்கு பதில் சொல்ல வேண்டுகின்றேன், என்னையும் வழி நடத்த விரும்புகின்றேன். ஒன்றுமே புரியவில்லை, வறண்ட வாழ்க்கைதானோ, கஷ்டம் மேல் கஷ்டங்கள், பாரம் மேல் பாரங்கள் தாங்க முடியவில்லை. கஷ்டம் மேல் கஷ்டங்கள், பாரம் மேல் பாரங்கள் தாங்க முடியவில்லை. ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய வாலிப வயதில் வாலிபர்களுக்கான ஒரு கூடுகையின் போது எழுதி பாடின ஒரு பாடல். அவர் அதுக்கு நிறைய விளக்கம் கொடுத்தாரு. நாம் கூட நினச்சி பார்க்குறோம், கஷ்டம் மேல் கஷ்டம், பாரம் வந்துருச்சு, நான் என்ன பண்ணுறது சாமி அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு பாட்டு. ஒன்றுமே புரியவில்லை, ஒன்றுமே என்ன செய்யறதுன்னு தெரியல, ஒன்றும் புரியல. எங்களுடைய இப்போது இருக்கக்கூடிய தமிழ் சுவிசேஷ லூத்தரன் திருச்சபையினுடைய பேராயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் கிறிஸ்டியன் சாம்ராஜ் என்கின்ற அருமையான பேராயர் ஐயா யூத்தா இருந்தப்ப ஏறக்குறைய 40-45 ஆண்டுகளுக்கு முன்னதாக அவர் ஒரு வாலிபர் கூடுகைக்காக இந்த பாடலை எழுதி இசையமைத்து பாடினார். ஒரு சிலருக்கு தான் அதை தெரியும். நாங்களெல்லாம் அந்த நாட்களிலே ஒன்றாக பயணித்திருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இந்த பாடலை நான் அறிவேன். அந்த ஜெப குறிப்பு சொன்னபோது எனக்கு இந்த பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. அதனால் நான் இந்த பாடலை எடுத்து கர்த்தருக்கு துதி உண்டாக பாடல்களை அர்ப்பணித்தேன். 114 ஆமாம் இல்லையா? 99 நடந்தப்ப நான் வந்தேன். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 99 செஞ்சுரி அடிக்கல, 99 நாட் அவுட்டில் நான் கடைசியாக வந்து இந்த ஜெப உறவில் கலந்து கொண்டேன். மீண்டுமாய் எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புக்காக
கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். என்னை அழைத்த அன்பு தம்பி லிண்டன் மார்ட்டினியும் அவருடைய மூத்த சகோதரர் அருமையான அம்மா அவர்களை எல்லாம் நான் வாழ்த்துகிறேன். தொலைபேசியில் எனக்கு அழைப்பு கொடுக்கப்பட்ட போது நான் மிக மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டேன். ஆனால் அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்க்குறப்ப தான் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. இருந்தாலும் போய் ஆகணும், வந்தே ஆகணும்னு சொல்லி இன்னைக்கு வந்துட்டேன். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். 11 மாதங்களை நாம் கடந்து 12வது மாதத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். இன்னும் தம்பி சொன்ன மாதிரி ஒரு 10 அல்லது 15 12 தினங்களுக்குள்ளாக ஒரு புது வருஷத்தை காணப்போகிறோம். புது வருஷத்தை ரொம்ப சந்தோஷமா நாம் எதிர்நோக்கி இருப்பதற்கு காத்து கொண்டு இருக்கிறோம். என்ன நடக்க போதோ தெரியலையே, எப்படி இருக்க போதோ தெரியலையே அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னால் 2025 ஆண்டுகள் கடந்து வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்தாரே. நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஒரு புது வருஷத்தை நம்ம பார்க்கணுன்னு ஆசையோடு இருக்கிறோமே, அதில் வாழ வேண்டும், அதற்குரிய காரியங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறோமே, அதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? உங்களுக்குன்னு சொல்ல, என்னைய சேர்த்தா சொல்கிறேன், நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? அதற்கேற்றாற் போல தான் ஒரு பகுதியை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். மத்தேயு நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரம் 14 முதல் தயவுசெய்து படிங்க. சரி, போதும். 19 மட்டும் படிங்க. கணக்கு கேட்கின்றான். நம்மிடத்துல கணக்கு கேட்கிறார். ஒருவேளை பட்டியல் போட்டு பார்ப்போமே, இந்த வருஷம் ஆரம்பத்திலிருந்து என்னதான் சாதிச்சிருக்கிறோம், எதையெல்லாம் செய்யணும்னு நம்ம வச்சிருக்கிறோம். டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி நடுநிசி ஆராதனை நம்ம எல்லாமே கலந்துருப்போம்ல, எல்லா ஆலயங்களில் சிஎஸ்சியில் நடக்கும். பழைய ஆராதனை, பழைய ஆண்டிற்குரிய ஆராதனை, புது ஆண்டின் துவக்கம் அப்படின்னு சொல்லி அப்போ சிந்திப்பதற்காக பல குறிப்புகள் நாங்கள் வச்சுருப்போம், சொல்லுவோம். அப்போ நான் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம், லிஸ்ட்டு போட்டு எழுதி வைக்கணும் அப்படின்னு. இப்போ உட்காந்து நம்மளை எழுத சொன்னால், இந்த 2025ஆம் ஆண்டில் என்னென்ன காரியம்லாம் நாம் சரியாய், நியாயமாய், கடவுளுக்கு பிரியமுள்ள காரியமாய் செய்தோம், எதெல்லாம் நெகட்டிவாக செய்திருக்கிறோம், இப்படி எப்படிமா ஒரு பட்டியல் போட்டு பார்த்தா எந்த பட்டியல் அதிகமாக இருக்கும் சொல்லுங்க? அம்மா, வருஷம் டிசம்பர் 31ஆம் தேதி வருது, திரும்ப 1ஆம் தேதி, ஜனவரி 1ஆம் தேதி திரும்ப வந்துடுது, அப்படியே போயிடுது. அரைச்ச மாவியை அரைச்சிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் சிந்திச்சு பார்க்கணும். ஊழியக்காரருடைய எஜமான் கணக்கு கேட்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்து கொடுத்திருக்கிறார். அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருத்தன்ட்ட 5 தாளந்து, ஒருத்தன்ட்ட 2, ஒருத்தன்ட்ட 1. இங்கே இருக்கிற நம்மகிட்ட 1 இருக்கா, 2 இருக்கா, 5 இருக்கா, 50 கூட இருக்கும், 50 கூட இருக்கும். நினைச்சு பார்ப்போம். நியாயம் தீர்க்கிற ஆண்டவர் கணக்கு கேட்கிறார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிங்க.
நிச்சயிக்கப்பட்டால் வாக்குவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியானி மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. எல்லாம் எந்த நேரத்துலையும் ரெடியாக இருக்கணும். நம்மக்கிட்ட சில ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கிறாரு. நம்மக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட தாளந்துகளை கொடுத்துருக்கிறார். அந்த தாளந்துகளை சரியாய் பயன்படுத்தி இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். அந்த அக்கௌண்டபிலிட்டி நம்மக்கிட்ட இருக்கணும். நியாய தீர்ப்பு, கடவுள் நமக்கு அளித்திருக்கக்கூடிய திறமைகள், தாளந்துகள், வரங்கள் இப்படிப்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அது கடவுளுடைய அரசிலே, அதனால தான் பரலோக அரசிற்குள் செல்லுகின்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த ஒரு ஊமையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பரலோக அரசிலே நமக்கு பங்கு கிடைக்க வேண்டும் என்றால் கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்துகள், வரங்களை நம்ம எப்படி பயன்படுத்தி இருக்கிறோம் பாருங்க. 14ஆம் வசனம், தன் ஆஸ்தியை இல்லையா, அந்த எஜமான் அவருடைய ஆஸ்தியை, அதாவது உடைமையை, அவருடைய ப்ராப்பர்ட்டி, அவருக்கு பிலாங்கிங்ஸ் என்று சொல்லுவோம், இதெல்லாம் பிரித்து கொடுக்குறார் போகிறதுக்கு முன்னால். ஆண்டவர் நமக்கு அப்படி தானே அவருடைய கிருபை நிமித்தமாய் பல அருட்கொடைகளை நமக்கு பிரித்து கொடுத்துருக்கிறார். இல்லை நீ எதை வச்சுக்க. அப்போ எனக்கு மட்டும்தான் யாரும் உரிமை கோர முடியாது. அவங்கவுங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க. இப்போ வீட்டிலேயே ப்ராப்பர்ட்டி இப்படி தானே வச்சுருக்குறோம். இது அவங்களுக்கு, இது இவங்களுக்கு. அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டி இது, அம்மாவுடையது. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அப்புறம் யார், எத்தனை பிள்ளைங்க, அந்த பிள்ளைகளுக்கு சரிசமமாக பிரித்தோமா போனோமான்னு இன்னைக்கு ஆஸ்தியை பங்கு பிரிக்கிறாங்க. ஆமாம், கொடுக்கறது இல்லை. பெற்றோர் கொடுக்கறதுக்கு முன்னாலேயே பங்கு பிரிச்சுக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் நடக்கிறது. நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. அதனால தான் நிறையா துணுக்குகள்லாம் நம்ம படித்து பார்த்தோம்னா தெரியும். உயிரோடு இருக்கின்ற நாட்கள் வரை உங்கள் பேரில் இருக்கிற சொத்துக்களை அப்படியே வச்சுருங்க. உங்கள் காலத்துக்கு அப்புறம் அவங்க அனுபவிச்சுட்டு போட்டோம். ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய மூத்தவர்கள்லாம் தப்பாக நினைக்கக்கூடாது. நான் விளையாட்டுக்குன்னு சொல்லலை, சீரியஸாகவே சொல்கிறேன். இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில் எழுதி கொடுத்த அடுத்த நாளே எங்கே போகிறாங்க? அந்த ஆயா வேலை பார்க்குறதுக்கு தான் அம்மாவை வச்சுக்குவாங்க. ரேஷன் கடைக்கு போகணும், அதுக்கு போகணுன்ட்டு அப்பா வச்சுருப்பாங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட இது வந்தோடனே கொண்டு போய், ஆமாம், கண்காணாத ஹோமில் கொண்டு போய் விட்டு வந்துடுவாங்க. நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்கணும். எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்கக்கூடிய நாட்கள் வருகிறது. எந்த அளவினால் அளக்கிறோமோ அதே அளவினால் நாம அளக்கப்படுவோம். கடவுள் நமக்கு அளித்திருக்கக்கூடிய அந்த கொடைகள், அதெல்லாம் சொல்றதெல்லாம் கொடைன்னா ஈவு. இந்த ஈவில் பெரிய ஈவு நம்முடைய பெற்றோர்கள். அதனால தான் நான் வலியுறுத்தி சொல்கிறேன். நம்முடைய தாய் தகப்பன்மார் இங்கே இருக்கக்கூடிய பெரியவங்க, அதான் முந்தின ஜென்ரேஷன், அவங்க நல்ல முறையில் அன்போடு, பண்போடு, பாசத்தோடு, ஒழுக்கத்தோடு வளர்த்ததுனால தான் இன்றைக்கி நாம் இப்படி இருக்கிறோம். நம்மளும் நம்மளுடைய பிள்ளைகளை அப்படி தான் வளர்க்கணும்னு விரும்புகிறோம். அப்போ அந்த கிருபை நிமித்தமாய் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த ஈவை பகிர்ந்து கொடுக்குறோம். இல்லை, நான் முந்தின ஜென்ரேஷன்கிட்டேருந்து வாங்கி அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை கொடுக்குறோம். இன்றைக்கி கீபோர்டு வாசிச்சுட்ருக்குறாங்க. அவங்க வீட்டில் பிள்ளைங்களை கேளுங்க, கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். இல்லை, வந்திருக்கும், வாசிப்பாங்க. யாராவது ஒருத்தர் 2 பிள்ளை 3 பிள்ளை இருந்தாலும் அவர் கண்டிப்பாக ஒரு பிள்ளை நான் கீபோர்டு வாசிக்கிறேன், கிட்டார் வாசிக்கிறேன். எல்லாம் இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற கிருபை. நானும் கூட நினச்சி பார்க்குறேன். என்னுடைய குடும்பத்தில்
என்னுடைய அண்ணன், எனக்கு 3 அண்ணனுங்க 3 அக்காவுங்க. எல்லாரும் நல்லா பாட்டு பாடுவாங்க. எங்கள் அண்ணன், பெரிய அண்ணன் ஆர்கனைஸ்ட், அவர் தான் எனக்கு மியூசிக் கற்றுக் கொடுத்தவர். அடுத்த அண்ணன் ட்ரம்பெட் வாசிப்பார். அதுக்கு அடுத்த அண்ணன் கிட்டாரிஸ்ட், 3வது அண்ணன். அவங்கக்கிட்டேருந்து நான் கீபோர்டும் கற்றுக்கிட்டேன், கிட்டாரும் கற்றுக்கிட்டேன். அடிஷ்னலாக நானாக டெவலப் பண்ணிக்கிட்டது பேஸ் கிட்டாரை வாசிக்க. ரிதம் தெரிஞ்சதுனால பேஸ் வாசிக்க நமக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நிறையா தாளந்துகள். நான் சொன்னல 1, 2, 5, 50. ஆனால் அதெல்லாம் எங்கே பயன்பட்டுச்சு? கோயிலில். ஆமாம், வாசிப்போம், நல்லா வாசிப்போம், கோயிலெல்லாம் வாசிப்போம், எல்லா கோயில்லையும் வாசிப்போம். புரியுதா புரியலையா? கச்சேரி போய் வாசிப்பேன். ஏறக்குறைய 25, 26 வயது வரையில் சினிமா பாட்டு கச்சேரி வாசிக்கிறது நானும் எங்கள் அண்ணனும் கிட்டாரை தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு போயிடுவோம். இது இப்படி பிரசங்கம் பண்ண இப்போ கூப்பிட்றாங்களா அந்த மாதிரி அப்போ கிட்டார் வாசிக்க கூப்பிடுவாங்க, கச்சேரி வாசிக்க கூப்பிடுவாங்க. அந்த காலகட்டங்களில் அப்படிலாம் நினப்பு வரல. ஏன்னா ஒரு ஒரு கச்சேரிக்கு இவ்வளோ காசு கொடுப்பாங்க, அந்த காசு நமக்கு தேவையானது, ஃபீஸ் கட்டணும், போகணும், வரணும், பல. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தது, நான் நிச்சயமாக அதை சொல்லி ஆக வேண்டும். எல்லாரும் அப்படி அப்ரப்டாக எங்கள் அண்ணனோட கூட இருந்த எங்கள் டீமை நாங்கள் எல்லாருமே எந்த கச்சேரிக்கும் போகிறது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணோம். பரவாயில்ல, காசு போனால் போயிட்டு போகுது. அப்படி ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேலை வாய்ப்பு கிடைக்குது. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, எல்லாரும் வேலையில் போய் சேர்த்துட்டோம். வெட்டியாக இருந்தால் தானே இந்த மாதிரிலாம் தோணும் இல்லை? ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி. ஒரு வேலைக்கு போனோட அந்த வேலையை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, கர்த்தர் கொடுத்த ஈவு. அப்போ ஆண்டவருக்கு நம்முடைய தாளந்துகள், வரங்கள் பயன்பட வேண்டும். அப்படி பயன்படுத்துகின்ற போது அவர் நம்மை உயர்த்துகிறார். நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவனா நம்ம என்ன புலம்புறோம், ஒன்றுமே புரியலையே, எல்லாம் தடையாக போயிட்டுருக்க, நான் என்ன செய்வேன்? வறண்ட வாழ்க்கை தான். அந்த பாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒன்றுமே இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இல்லை, கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற கிருபையின் வரங்களை அவருடைய நாமத்திற்காக நாம் பயன்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை தான் 3 தலைப்புகளிலே நான் உங்களோடு சிந்திக்க விரும்புகின்றேன். அது ஒருவேளை பாருங்க, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் உக்கிரானக்காரர் போல பாருங்க, பேதுரு நிருபத்தில் ரொம்ப அழகா கொடுத்திருக்கிறார். நல்ல தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய, என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும்னு இல்லை, என்கிட்ட இருக்கிறத நான் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். 3 தலைப்புகளை நான் சொல்லுகிறேன். கடவுள் நம்மிலே செயல்படுகிறார், ஆண்டவர் நம்மிலே செயல்படுகிறார். சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறதில்லை. நான் உனக்கு தருவேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகல. என்ன நேரம் வருமோ, எந்த சூழ்நிலை இருக்குமோ, அப்போ நம்ம நினைக்காதபடி பக்கத்தில் வந்து உதவிக்கரம் கொடுக்கிறார். அனுபவிச்சிருக்கோம்ல, எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வந்திருப்போம். யாருமே எனக்கு உதவி இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. யார் மனுஷர் உதவிக்கு இருந்தாலும் இல்லைனாலும் கர்த்தர் பார்த்துக்கொள்ளும். அதனால தான் ஒன்றுமே புரியவில்லை அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா, எனக்கு பதில் சொல்லுங்க சாமி, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ நான் உங்ககிட்ட தான் கேட்குறேன். ஏசாயா 33:3 நம்ம சொன்னார்ல, என்னை நோக்கி கூப்பிடு. அப்போ கூப்பிடுவர்களின் சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் கரிசனை உள்ளவர், செயல்படுகின்றார். 3 விதங்களிலே செயல்படுகின்றார். பாருங்க, இந்த தாளந்துகளை நமக்கு அளிக்கிறவர் கர்த்தர். அதை நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். மனுஷன் நானா டெவலப் பண்ணிக்கிட்டேன். இப்போ உங்கள்கிட்ட கேட்டு எப்படி கீபோர்டு வாசிக்கிறீங்க அப்படின்னா, நானா டெவலப் பண்ணிட்டேன்னு. அதுக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும்.
இப்போ நமக்கெல்லாம் இல்லையா? நமக்கெல்லாம் இல்லையா? அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஞானம் இருக்கா? இன்ட்ரெஸ்ட் இல்லை, விருப்பம். அதைத்தான் அந்த கிருபை அந்த இன்ட்ரெஸ்ட்டை நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்குறது. எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும், நல்லா பாடலாமே, நல்லா கீபோர்டு வாசிக்கலாமே அப்படின்னு. ஆனால் கேட்டுட்டு பார்த்துட்டு போயிடுறது. செயல்படணும் இல்லையா? செயல்படுகின்ற ஆண்டவர் அவர் நம்மோடு கூட இருந்து ஒவ்வொன்றையும் நாம் செயல்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். இப்போ இந்த தாலந்து அப்படின்னு சொன்னால், ஒருவேளை பலஸ்தீன நாட்டில் அது நாணயமாய் காயின் என்று சொல்லப்பட்ட ஒரு காரியம் இல்லை, எடையை குறிக்கிறது, வெயிட். இன்னைக்கு நம்ம கிலோகிராம் அப்படின்னு சொல்லி எடையை பார்க்குறோம். அது போல தான் அந்த செம்பு, வெள்ளி, தங்கம் இவைகளை எடை போடுகின்ற அந்த காரியத்தை தான் சொல்லுவாங்க. அது இன்னொரு விஷயத்தில் சொல்கிறப்ப ஒரு நாளைக்குரிய கூலி என்று சொல்லுவார்கள். அன்றைய காலகட்டத்தில் தாளந்து சாதாரணமாக சொல்கிறது 6000 திராக்மா என்று சொல்வார்கள். ஒரு தாளந்து 6000 திராக்மா. இதில் அந்த கணக்கில் நமக்கு வேணாம், விட்டுருவோம். ஆனால் அந்த தாளந்தை கொடுக்கிற கர்த்தர், அந்த எஜமான் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரோ அந்த மாதிரி கொடுக்குறார். தன்னுடைய பணியாளர்களிடத்துல தன்னுடைய உடைமைகளை, ஆஸ்தியை பிரித்து கொடுக்கிறார். அப்படி கொடுக்குறப்ப எவ்வளோ நம்பிக்கையாக கொடுத்துருப்பார்ல. இவங்க திரும்ப வந்தோடனே பத்திரமா வச்சு கொடுப்பாங்க. இங்கே நம்மள அடிக்கடி வெளிநாடு போகிறவங்கள நிறைய பேர் இருப்போம் இல்லை? வெளிநாடு போகிறப்ப நம்மளுடைய 2 வீலர், கார் இதெல்லாம் என்ன பண்ணுவோம் சார்? சும்மா சொல்லுங்க. பாதுகாப்பாக வைப்போம். அப்புறம் மெயினாக எலி வராமல் பார்த்துங்க அப்படின்னு சொல்லுவோம். பேட்டரியெல்லாம் கழட்டி விட்டுட்டு போயிடுவோம். அதெல்லாம் சொல்லுங்க. பேட்டரியை இருக்காது, கழட்டி விட்டுட்டு போயிடுவோம். யார்ட்டையாவது கொடுத்துட்டு போவோமா? சொல்லுங்க பார்ப்போம். நான் 6 மாதம் அமெரிக்கா போகிறேன், இதை வச்சுக்கிங்க, நான் திரும்ப வந்தோடனே கொடுங்க அப்படின்னு எத்தனை பேர் கொடுத்துட்டு போயிருப்போம் சொல்லுங்க? என்னையும் சேர்த்து சொல்கிறேன். கொடுக்க மாட்டோம். ஆனால் நம்பிக்கைக்குரிய யாராவது இருந்தால், ஒருவேளை நம்ம வீட்டில் நம்ம ஊருக்கு போனால் நம்ம பையன் ஓட்டுவான், தங்கச்சி ஓட்டுவாங்க, அவங்க போவாங்க, இவங்க போவாங்கன்னு அப்படி வச்சுக்குப்போம். ஆனால் அதை தாண்டி வெளியில் இருக்கவங்களுக்கு கொடுக்க மாட்டோம். பத்திரமா வச்சு அதுக்கு கவரெல்லாம் போட்டு யாரும் எடுத்துடக்கூடாது, பார்த்துங்க. சில இடத்துல பார்த்துருக்குறேன், சிசிடிவி வச்சு கரெக்டாக அங்கேருந்து காருக்கு ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி 6 கேமராவில் ஒரு கேமரா அங்கே இருக்கும், இன்னொரு கேமரா யார் வீட்டு வாசப்படியை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எங்கள் அண்ணன் ஆஸ்திரேலியாவிலேருந்து எனக்கு சொல்லுவார், என் வீட்டுக்கிட்ட யாரோ நிற்கிறார் பாடுறான், போய் பாடுறான் அப்படின்னு. அந்த மாதிரி ஆகிப்போச்சு இன்னைக்கு கதை. ஆனால் இந்த எஜமான் ஊழியக்காரர்கள் இடத்துல தனக்கு அளிக்கப்பட்ட அந்த கிருபையின் ஆஸ்திகள், உடைமைகள், பிலாங்கிங்ஸ் அப்படியே எடுத்து விசிறி விடல, தான் நீ வச்சுக்கன்னு அவங்கவுங்களுக்கு ஏற்ற வகையில், அந்தந்த தகுதிக்கு ஏற்ற வகையில் பிரித்து கொடுக்கிறார். தகுதி, இந்த வார்த்தையை மறந்துடக்கூடாது. என்னென்ன தகுதி இருக்கோ அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி 1, 2, 5 அப்படின்னு கொடுத்துருக்கிறார். அப்போ கடவுள் நமக்கு கிருபையின் வரங்களை எப்படி கொடுக்குறாரு? தகுதிக்கு ஏற்றபடி தான் கொடுக்குறார். ஊதாரித்தனமாக இருந்தோம்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எல்லாம் சருன்னு பாக்கெட்லேருந்து விசிறி விட்டுட்டு போகிற மாதிரி ஆயிரும். இல்லை, அதுக்காக நான் கொடுத்துருக்கிறார், எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார், இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் அப்படி கொடுக்கப்பட்ட அவனுடைய திறமைக்கு தக்கதாக கொடுக்கப்பட்ட அந்த கிருபையின் தாளந்துகள் சும்மா இருக்கக்கூடாது. அதுதாங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பேகன் என்கின்ற ஒரு அறிஞர் அழகாய் சொல்றாரு பாருங்க, செல்வம்னா நமக்கு தெரியும் இல்லை, வெல்த். செல்வமும் உரமும், மேனுவர், உரம் போடுறோம் இல்லையா,
ரெண்டையும் குவியெல்லாம் அப்படியே தூக்கி வச்சிட்டா அதுக்காக பிரயோஜனப்படுமா? இல்லை. எருவை என்ன பண்ணுவாங்க? தெளிச்சு விடுவாங்க. அப்படி பரவி இருந்தால்தான் அது நல்ல முறையில் அந்த மேன்வர் அதனுடைய வீரியத்தை வெளிப்படுத்தும். செல்வமும் அதே போல தான். குவியெல்லாம் தூக்கி ஒரு இடத்துல வச்சிட்டு இருந்தா எதுக்குமே பிரயோஜனப்படாது. நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் தாளந்துகளும் அப்படியே இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. 5 தாளந்தை வைத்திருந்தவன் என்ன பண்ணா? மல்டிப்ளை பண்ணான். 2 அப்படி பண்ணான். 1 வாங்கினவன் அப்படியே வச்சுட்டு உட்காந்துருக்கான். என்ன பத்திரமா வச்சிருக்கானா? கிறிஸ்தியஸ்வில் அன்பானவர்களே, தாளந்தை தகுதிக்கு ஏற்ற வகையில அளிக்கின்ற ஆண்டவர் கண்டிப்பா கணக்கு கேட்கலாம்ல. நம்ம வீட்டில் பிள்ளைகளுக்கிட்ட 10,000 ரூபா காசை கொடுத்துட்டு என்னென்ன கணக்கு சொல்லு கேட்பாங்களே. அப்படியே தலையை சொரிஞ்சு அங்கெல்லாம் காயமாக்கி யோசிச்சு அப்படி இப்படின்னு உட்காந்து எழுதி ஒரு ரவுண்டா, ஏன்னா நம்மக்கிட்ட என்ன மீதி இருக்கோ, நானும் அப்படி தான் கணக்கெலாம் கொடுப்பேன். எங்கள் வீட்லேயும் என்ன மீதி எதுக்கெலாம் செலவு பண்ணுன்னு தெரியாது. 1000 ரூபா கொடுத்தாங்கன்னா மீதி என்கிட்ட 200 ரூபா இருக்குது. அந்த 800 ரூபாய்க்கு ஏதோ வகையில் அதையும் இதையும் சேர்த்துக்கிட்டு போட்டு இந்த 800 ரூபா அப்படின்னு கணக்கு கொடுத்துருவோம். ஏன்னா மீதி 200 ரூபா தான் இருக்கு. கணக்கு யார் கேட்குறா? நம்மகிட்ட கொடுத்தவங்க கேட்குறாங்க. இன்னைக்கு கிருபையின் தாளந்துகளை நம்முடைய தகுதிக்கு ஏற்ற வகையிலே கொடுத்த ஆண்டவர் கணக்கு கேட்கிறார். வேதாகமத்தில் நிறைய கணக்கு கேட்ட நிகழ்ச்சிலாம் இருக்கு பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல படிங்க. நீ எங்க இருக்கிற செக் பண்றார், வெரிஃபை பண்றார். இன்னொரு 4ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆபேல் எங்க? கிராஸ் செக் பண்றார், வெரிஃபை பண்றாரு, கிராஸ் செக் பண்றாரு. இதெல்லாம் எங்க வருது பாருங்க? அக்கௌண்ட்ஸில் தான் வரும். 1 2 3ன்னு எழுதிட்டு அதை சரியாக டோட்டல் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி நாம் வெரிஃபையும் பண்ணுவோம், கிராஸ் செக்கும் பண்ணுவோம், டோட்டல் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி. கடவுளாகிய கர்த்தர் படைத்த அந்த மனிதனை நீ எங்கே இருக்கிறாய், ஓ சகோதரன் எங்கே இருக்கிறான், இன்றைக்கு நியாய தீர்ப்புக்கு உரியவர்களாக இருக்கக்கூடிய உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். மகனே மகளே, நீ எங்க இருக்கிற, எந்த கேட்டகரியில் இருக்கிற, அதுதான் அர்த்தம். எந்த லிஸ்ட்ல இருக்கிற? இப்படி இருக்கியா, இப்படி இருக்கியா? அடுத்த வருஷம் வேணும்னு கேட்குறிய, தரேன். ஆனால் பழைய வருஷ கணக்கு என்னாச்சுப்பா? இன்க்ரிமெண்ட் வேணும்னு கேட்போம்ல. இன்க்ரிமெண்ட் வேணும், பதவி உயர்வு வேணும் அப்படின்னு கேட்குறோம். அப்போ என்ன சொல்லுவாங்க? அதற்குரிய குவாலிஃபிகேஷன் இன்னும் வரலையப்பா சொல்லுவாங்களே. ஆனால் நம்முடைய ஆண்டவர் இரக்கம் நிறைந்தவர். அவருடைய கிருபையினாலே நம்மை உயர்த்தி கொண்டே போகிறார். கொடுக்கின்ற தாளந்துகள் வரங்களை தகுதியாய் நாம் பயன்படுத்துகின்ற போது நிச்சயமா அவர் நம்மை உயர்த்துகிறார். நம்ம எதிர்பார்த்த காரியங்களில் எதிர்பார்க்காமையே பல காரியங்கள் செய்கிறார். இதற்கு தான் அந்த அர்ப்பணிப்பு என்ற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். அப்போ நம்முடைய தகுதியை நாம் உணர்ந்து கொண்டு நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள் வரங்களை ஏனோ தானோன்னு செஞ்சோம்னா பதவி உயர் கிடைக்குமா? ஆமாம், கிடைக்காது. இப்போ அந்த தகுதியை சரியாய் பயன்படுத்தினோம்னா, அர்ப்பணிப்போடு செய்தோம் என்றால் நாம் உயர்த்தப்படுவோம். இப்படிதான் ஒரு இன்ஜினியர், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் வச்சுருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் மேஸ்திரின்னு ஒருத்தர் இருப்பார், தெரியுமில்ல, பார்த்துருக்கோம் இல்லையா?
அவர் தான் ஆலினால் அழகராஜா மாதிரி இருப்பார், இந்த மேஸ்திரி. அந்த மேஸ்திரி கிட்ட ஒரு நாள் இன்ஜினியர் கூப்பிட்டப்பா, அங்கே ஒரு வீடு புதுசாக கட்டணும், நீ வா அப்படின்றார். இவருக்காக ஒரே வெறுப்பு இந்த மேஸ்திரிக்கு. இந்த ஆள்கிட்ட இத்தனை வருஷமாக வேலை செஞ்சதுக்கு சரியாக நமக்கு பேமெண்ட் சரியாக கொடுக்கறது இல்லை, சம்பளம் ஒழுங்காக கொடுக்கறது இல்லை. என்னையா இந்த மனுஷன்ட்ட போய் திரும்பவும், இல்லைங்க நான் வேலையை விட்டு நின்றுக்கலான்னு பார்க்குறேன், எனக்கு என்னால் முடியல, என் பிள்ளைங்க வேணான்னு சொல்கிறாங்க. அப்படியா, வேலையை விட்டு நின்றுட்டு என்ன செய்ய போகிறேன், வேறு ஏதாவது பார்த்துட்டு போகிறேங்க, விட்டுருங்க, எனக்கு உங்களோட இருக்க முடியல, எனக்கு கட்ட மாட்டேங்குது. அப்படியா, இந்த ஒரே ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் நீ எனக்கு செஞ்சு கொடுத்துட்டு போ, அதுக்கப்புறம் உன்னை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன், நான் உன்னை விடுவிச்சிடுறேன் அப்படின்னு இன்ஜினியர் சொல்லியிருக்கிறார். இவர் தான் வேண்டா வெறுப்பாக இருப்பார். போய் சைட்டில் போய் அப்படியே ஒரு ஓரமாக சேரை போட்டுக்கிட்டு, டேய் பார், என்ன கலவை ரேஷியோ போட்டாங்க தெரியாது, எப்படி மரம் செலக்ட் பண்ணாங்க தெரியாது, எல்லாத்தையும் அப்படியே அப்படின்னு சொல்லி ஏனோ தானோ என்று அந்த வீட்டை கட்டி முடித்தார். ஒரு நாள் இன்ஜினியரை கூப்பிட்டு, வீடு கட்டியாச்சா, முடிஞ்சிருச்சிங்க, இந்த அவங்க சாவி அப்படின்னு கொண்டாந்து கொடுக்குறாரு. இருக்கட்டும்ப்பா, அந்த சாவி நீனே வச்சுக்க, உனக்கு நான் இது வரைக்கும் சரியாக எந்த கூலியும் நான் கொடுக்கல, சரியாக சம்பளமும் கொடுக்கல, இந்த வீட்டை உனக்காக தான் நான் கட்டுறதுக்காக சொன்னேன் அப்படின்னா எப்படி இருந்திருக்கும்? அர்ப்பணிப்போடு செய்கின்ற காரியங்கள் இல்லை, அங்கே அது முழுமை அடையாது, பர்ஃபெக்ஷன் இருக்காது. அர்ப்பணிப்பு இல்லை என்றால் பர்ஃபெக்ஷன் கிடைக்காது. நம்முடைய வாழ்க்கையை நம்ம நினச்சி பார்ப்போம். சாமி நம்மகிட்ட சில பொறுப்புகளை கொடுத்துருக்கிறாரு, இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க, அதெல்லாம் செய்யுங்க, பார்கெயின் பண்ணல அவர். இதை நீ செஞ்சினாதான் இதை நான் உனக்கு தருவேன்லாம் சொல்லலை. இந்த இன்ஜினியர் அப்படியா சொன்னார், இதை செய், இது உன்னுடைய வேலை, மேஸ்திரிகளுடைய வேலை என்னவோ அதை செய்யின்னு சொன்னார். நம்மகிட்டே இப்படி தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள் தாளந்துகளை சரியாய் பயன்படுத்துங்கள், அர்ப்பணிப்போடு பயன்படுத்துங்கள், அதற்குரிய தகுதியை அடைந்து கொள்வீர்கள் என்று சாமி நம்மகிட்ட கொடுத்துருக்கிறார். ஏனோ தானன்னு இருந்தா அப்போ அந்த மெட்டீரியல் என்ன இருந்துச்சு, அந்த வீடு எப்படி கட்டப்பட்டுச்சு, நம்முடைய வாழ்க்கையும் பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். கிறிஸ்து அன்பானவர்களே, இப்படிப்பட்ட நிலையில நமக்கு தீர்ப்பை அளிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். முதலாவது தாளந்தை நமக்கு கொடுக்கிற ஆண்டவர், அந்த தாளந்தை குறித்து நம்மிடத்துல உரிமையோடு கணக்கு கேட்கிறார். மூன்றாவது இறுதி தீர்ப்பு கொடுக்கிறார். எல்லாம் வச்சு கொடுத்தாச்சு, உன் கையில் இருந்தான்னு சொல்லி கையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அப்போ அவர் கேட்குறார், கணக்கும் கேட்குறார். கொடுத்த கணக்கு தப்பாக இருக்கு, என்ன செய்வோம்? வேலையிலிருந்து எடுத்துருவோம், நீ போயிட்டு வா, சாப்பிட்டியா, போயிட்டு வா, அனுப்பிச்சிடுவோமா சார்? ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறோன்னு வச்சுக்கிங்க, கணக்கு வழக்குகளில் தில்லுமுள்ளு நடந்திருக்கு, நம்மளுடைய மேலதிகாரிகள் கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சோன்னே என்ன செய்வாங்க? இனி நீ வேலைக்கு வரக்கூடாது, நீ போய் விடுவான், அது மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு போயிடுவாங்களே. அப்போ அதுக்குரிய தண்டனை என்ன, தீர்ப்பு என்ன? ஒன்று சஸ்பென்ஷன், அதோடு சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ரீஎம்பர்ஸ்மெண்ட். இல்லை, நீ என்னென்னலாம் பணம் கணக்கு வழக்குகளில் தப்பாக இருந்தியோ அந்த இதெல்லாம் கால்குலேட் பண்ணி அதை கொண்டாந்து கட்டு. இல்லைன்னா மூணாவதாக ஒன்று வச்சுருப்பாங்க, எங்க பிஎஃப். அதை சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அதில் கை வச்சுருவாங்க. நமக்கு பிஎஃப் அவங்க தான் கிளைம் பண்ணி கொடுக்கணும், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் நான் கொடுப்பேன்ருவாங்க. நம்ம கணக்கு போட்டு வச்சுருப்போம், ஒரு 15 லட்சம் வரும் நமக்கு அப்படின்னு. இதெல்லாம் பார்த்தா, இந்த பனிஷ்மெண்ட்லாம் பார்த்தா 4-5 லட்சம் கூட வராது. தகுதியில் இருந்துமே நம்முடைய தகுதியை நாமே இழந்து போவோமே ஆனால் தீர்ப்பளிக்கின்ற ஆண்டவர் பாருங்க.
மத்தேயு 25:16-17 ஆ ஆ சரி. 5 தாலந்து வச்சிருக்கிறவங்க அதை சரியா பயன்படுத்தி இன்னொரு 5 பெற்றுக்கொள்கிறார். 5 இருந்துச்சுன்னா போதும் இது அப்படின்னு இல்லை, அந்த 5 10 மாத்துறார், 2 4 மாத்துறார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதாங்க. நமக்கு நிறைய தாளந்து சாமி கொடுத்துருக்கிறார், நிறைய வரங்களை கொடுத்துருக்கிறார். ஆனா எத்தனைய எப்படி பயன்படுத்தி இருக்கிறோம்? நான் ஏற்கனவே ஒரு வார்த்தை சொன்னேன், ஆளினால். ஆமா, நம்ம வீட்டில் ஃபியூஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்குவோம். ஃபியூஸ் போயிடுச்சுன்னு என்ன செய்வாங்க? உடனே கூப்பிடு, இவியில் அவனை கூப்பிடு, எலக்ட்ரிஷியனை கூப்பிடு. வந்து ஒரு தடவை என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்துட்டோம்னா நம்மளே பண்ணிட்டு போயிடலாங்க. எங்கள் வீட்டிலலாம் நான் தான் பண்ணுறேன். சின்ன சின்ன ரிப்பேர்ஸ் அப்பப்போ நாம் எலக்ட்ரிஷியனாக மாறிடுறோம். மோட்டர் சமாச்சாரத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளமா, நான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க வந்து ஒர்க் ஷாப்பில் என்னென்ன பண்ணுறாங்கன்னா நானும் பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டே இருப்பேன். என் பையன் கூட கேட்பேன், என்ன அவங்க போய் எட்டி எட்டி பார்க்குறீங்க, என்னதான் செய்யணும்னு பார்ப்போம். ஃப்யூச்சரில் நமக்கு பயன்படும். இந்த மாதிரி பிரேக் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஏதாவது எமர்ஜென்சிக்கு செய்து கொள்ளலாம். இதெல்லாம் அடிஷ்னலாக நம்மளைய என்கரேஜ் பண்ணுறது, நம்மளுடைய டேலண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறது. அவனாவது கூப்பிட்டு அவனையாவது பார்க்க சொல்லு அப்படின்னு இருந்தா ஓடுனா ஓடட்டும், அவ்வளோதான். சொம்ப தூக்கி ஆமாம் திண்ணையில் வையின்ற கதையாக போயிடும். தீர்ப்பளிக்கின்ற ஆண்டவர் நமக்கு தீர்ப்பளிக்கணும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு தாளந்துகளை பகிர்ந்து கொடுங்க அப்படின்னு ஏற்கனவே பேதுரு நிருபத்தில் படிச்சல, அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் கிருபையின் தாளந்துகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல இருங்கன்னு. ஆனால் நாம் பகிர்ந்து கொடுப்பதில் அப்படிலாம் நான் கொடுக்க முடியாது, எனக்கு உரியது எனக்கு தான் வச்சிருக்கிறோம். ஆனால் தீர்ப்பிடுகிறோமே, நம்மை நாமே தீர்ப்பு கொடுக்கறது இல்லை. யார? பக்கத்தில் இருக்கிறவங்க, எய்த்த வீட்டில் இருக்கிறவங்க. நீ நீ அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே மீதி 4 விரலும் நம்மை நோக்கி தானே வருது. அப்படின்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த தாளந்துகளை சரியாய் பயன்படுத்தவில்லை, அர்ப்பணிப்போடு பயன்படுத்தவில்லை. தகுதி இருந்தும் தகுதி இல்லாமல் அதை மாற்றிருக்கிறோம், ஏனோ தானான்னு இருந்திருக்கிறோம். அப்படின்னா இவ்வளோ கடினமான தீர்ப்பை அவர் நம்ம கொடுத்துருக்கணும். ஆனால் இன்னும் நம்ம உயிரோடு இருக்கிறோமே, இன்னும் நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாரு, இன்னும் புது வருஷத்தை நோக்கி நாம் செல்ல போகிறோமே, இந்த வருஷமும் கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறோமே, எவ்வளோ ஒரு நம்பிக்கையில் கொண்டாட போகிறோம். புது வருஷத்துக்கு போக போகிறோம். நான் சொல்கிற நம்பிக்கை புரியுதா உங்களுக்கு? இன்னும் 10 நாள் தான் இருக்குன்னாலும் 10 நாளுக்குள்ளே எதுனாலும் நடக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்ம இன்னும் வைத்திருக்கிறார். அவருடைய தீர்ப்புக்கு நாம் காத்திருக்க வேண்டும். அப்போ காத்திருக்கிறப்ப அந்த தீர்ப்பு நெகட்டிவாக வந்துருச்சுன்னா பரலோக அரசில் நமக்கு இடம் இல்லை, நித்திய வாழ்வுக்குரிய பங்கு நமக்கு மறுக்கப்படும். அதனால நமக்கு என்ன நியமித்திருக்கிறாரோ, 5 தாளந்து கொடுத்துருக்காரு, 2 1, அந்த மனிதன் செய்தது போல 1 தூக்கி மண்ணுக்கு கீழே புதைச்சி வைக்கிறது இல்லை. ஒரு அறிஞர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள் வரங்களை நாம் பயன்படுத்தாவிட்டால் எப்படி ஒரு இரும்பு அப்படியே செயல்படாமல் இருந்துச்சுன்னா அது துருபிடிச்சி, ரஸ்ட் துருபிடிச்சிரும்.
துருபிடிச்சு வீணாய் போய்விடும். நம்முடைய தாளந்துகளும் வரங்களும் மீண்டும் மீண்டுமாய் அது பயன்படுத்தப்படுகின்ற போது ஒருவேளை தேஞ்சு போகலாம், அழிஞ்சு போகிறார். அதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றார். நாம நமக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை தாளந்துகளை எல்லாம் மீண்டும் மீண்டுமாய் பயன்படுத்தி அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாகவும் கடவுளுடைய நாம மகிமைக்காகவும் பயன்படுத்தப்படுகின்ற போது தேஞ்சு போயிடும். ஆனா அழிஞ்சு போகாது இல்லையா? சும்மாவே இருந்து துரு பிடித்து அழிவதை காட்டிலும் இப்படி தேய்ந்து போவது மேல் என்று சொல்லி ஒரு அறிக்கை சொல்லுகிறார். நினைச்சு பார்ப்போம். நமக்கு ஆண்டவர் எத்தனையோ விதமான கிருபையின் ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அந்த தாளந்துகள் வரங்களை எல்லாம் நாம ஒருவேளை நமக்கு கொடுக்கலன்னு சொல்ல முடியாது, எல்லாம் கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு தாளந்து வாங்கினுடைய நிலைமை என்னன்னு பாருங்க. 30ஆம் வசனம், 25ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அதுதாங்க தீர்ப்பு, வேற ஒன்றும் இல்லை. உண்டு, அது ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கு. அழுகை, பற்கடிப்பு எல்லாமே நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். எது இருக்கு, அது இருக்கு. ஆனா பரலோக அரசில் நுழையக்கூடிய தகுதி இருந்தும் அவன் அதை இழந்து போகிறானே. உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்பு இதுதான். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிருபையின் தாளந்துகளை சரியாய் பயன்படுத்துவோம், தகுதி உள்ளவர்களாய் அதை பயன்படுத்துவோம், எல்லாத்துக்கும் மேல அர்ப்பணிப்போடு பயன்படுத்துவோம். அது நம்மை உயர்த்தும். இருளான பற்கடிப்பு உள்ள இடத்துக்கு நம்ம போக வேண்டியதில்லை. வாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே அப்படின்னு சொல்லி நம்மளை கூட்டிட்டு போறது நல்லதா? நீங்களாம் இங்கெல்லாம் வராது, அங்க போயிரு, ஓடி போயிரு அப்படின்னு விரட்டி விடுறது நல்லதா? தீர்ப்பு எங்க போக போகுதுன்னு நம்ம கிட்ட தான் இருக்கு. நாம நடந்துக்கிற முறையில தான் இருக்கு. வருஷங்கள் கடந்து போகலாம், நாட்கள் நகர்ந்து போகலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு ஸ்டேபிளா இருக்கிறவர் இல்லையா? அவர் ஸ்டேபிளா இருப்பார். அவர் சொன்ன காரியத்தை ஒருபோதும் மறுக்கவும் மாட்டார். கொடுப்பேன், நான் உன்னோட இருப்பேன், நான் உன்னோட கொடுப்பேன், நான் உன்னை உயர்த்துவேன், உயர்த்திட்டு தான் இருப்பார். எப்ப மனுஷனுடைய ஒரு ஆசையை, எப்ப சாமி எப்ப கொடுக்க போறீர் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்போம். எப்போ கொடுக்கணுமோ அப்போ அவருக்கு தெரியும். அது வரைக்கும் நம்ம அர்ப்பணிப்போடு நம்முடைய பணிகளை, நம்முடைய ஊழியங்களை, நாம ஆண்டவரிடத்திலிருந்து பெற்ற வரங்களை பகிர்ந்து கொடுக்கணும்னா இந்த உலக வாழ்க்கையில எல்லாரோடும் இசைந்து வாழ வேண்டும், எல்லாரோடும் இணைந்து வாழ வேண்டும். அப்படி வாழ்கின்ற வாழ்க்கை தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இது நம்மளுடைய பெரிய பொறுப்பு. நம்ம அப்படி ரோட்ல நடந்து போறோம்னா நம்மளை யாருன்னு கேட்பாங்க எல்லாரும். கையில பைபிள் வச்சாவா கிறிஸ்தவனா? இல்லை. நாம பேசுற வார்த்தைகள், நாம நடந்துக்கிற செயல்பாடுகள். கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள். நம்முடைய நடவடிக்கையின்படி தான் ஒன்னொன்னும் சுட்டி காட்டப்படும். அதை விட்டுட்டு இங்க பைபிளை வச்சுக்கிறது, செய்யற காரியம்லாம் அப்படின்னு இருந்தா ஒண்ணுக்கு பிரயோஜனப்படாது. பற்கடிப்புள்ள இடத்திற்கு தூக்கி எறியப்படுவோம். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பு புது வருஷத்தை நோக்கி செல்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு எச்சரிப்பு. இப்பயும் நாம சரியாயிரல அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். இப்போதான் யோசித்து பார்க்கணும். நான் தம்பிகிட்ட கூட சொன்னேன், இந்த பகுதியை தான் நான் எடுத்து அருளுரை ஆற்றலாம் என்று இருக்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷம் ஐயா அப்படின்னு சொன்னாப்புல. ஏன்னா இது உங்களுக்கு சொல்றதுக்கு மாதிரி எனக்கு நான் முதல்ல சொல்லிக்கிறேன். எனக்கும் இது ஒரு எச்சரிப்பு. தீர்ப்பிடுகின்ற ஆண்டவர், கணக்கு கேட்கிற ஆண்டவர், அவர்தானே தாளந்துகளை எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறாரே. அவர் நம்மகிட்ட கேட்காம வேறு யாரு கேட்பா? அவருக்கு நம்ம கொடுப்போம். பிறப்பு பண்டிகை நமக்கு இதை தான் நம்ம சொல்லுது. கொடுத்தலின் மகிமையை தான் ஆண்டவருடைய பிறப்பு நமக்கு சொல்கிறது. கொடுத்தல். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், கொடுக்கப்பட்டார். பிதாவாகிய கடவுள்
குமாரனாகிய ஆண்டவர் இயேசுவை நமக்கு கொடுத்திருக்கிறார், ஈவாக பரிசாக கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த இயேசுவை சுமந்து செல்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு சாட்சிகளான பரிசுகளை கொடுக்கணும். அதுதான் அர்த்தம். கிறிஸ்மஸ் என்றாலே அன்பை பகிர்வதுதான். நமக்காக தன்னலம் இல்லாமல் ஒரு எளிமையான பாலகனாக உலகத்தில் பிறந்த ஆண்டவரை நாம நல்ல ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும், நல்ல முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு எஞ்சி இருக்கிற அந்த வாழ்க்கையில அவருக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கொடுத்திருக்கிற தாளந்துகள் வரங்களை அவருக்கு மகிமையாய் பயன்படுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.